இந்த பெருவலி என்பது எவ்வளவு காலம் நீளும் என்று தெரியாது. ஆனால் இந்த பெருவலிக்கு இருக்கிற கனதி என்பது இங்கு ஒரு இடத்தில் அது பெருமூச்செறியும் வரை நகரும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. காரணம், அவ்வளவு பேரை அந்த மண்ணின் மார்பு பிளந்து புதைத்திருக்கிறோம், அது மட்டும் தெரிகிறது. எனவே இந்த நேரத்திலே அரசியல் ஆய்வாளராக தமிழீழ மண்ணின் மிக பெரும் நம்பிக்கைக்குரிய பொறுப்புகளை வகிவாகத்தை கொண்டிருந்த பாலகிருஷ்ணன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவரது செவ்வி ஒன்று வந்திருந்தது. அந்த செவ்வியில் அவர் குறிப்பிடுகிறார், கருணாநிதி அவர்களின் அந்த குறிப்பிட்ட மணித்துளிகளின் உண்ணாநிலை போராட்டம் பற்றி. எனவே அந்த காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சர்வதேச நாடுகளினதும் நிறுவனங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மக்களினுடைய நலன் கருதி தமிழக விடுதலை புலிகள் ஒருதலைப்பட்சமான ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது இந்த தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியான பாரிய கனகரக ஆயுதங்கள் ஊடாக தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் காலை தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இதை நாங்கள் தொலைக்காட்சியினூடாக அந்த செய்தியை அறிந்திருந்தோம். அவர் அந்த ஆரம்பித்த உண்ணாநிலை போராட்டம் இந்த தமிழர் வாழ்விடங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை உடனடியாக நிறுத்தி போரை நிறுத்தி ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழக விடுதலை புலிகளின் போர் நிறுத்தத்தை ஏற்று அந்த போர் நிறுத்தத்துக்கான சமிக்கைகளை காட்ட வேண்டும், உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறி தமிழக முதலமைச்சர் உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இந்த செய்தி உண்மையில் தமிழ் மக்களுக்கு ஆகிய எங்களுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. எனவே ஒரு சர்வதேச நாடுகளில் ஒரு தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சர் இப்படியான கோரிக்கை இருந்தார். எனவே போர் நிறுத்தம் பெறும் என தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நிலையில் மதியம் அவர் அந்த உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்தியிருந்தார். அவர் கூறியிருந்தார், இலங்கை அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் போரை நிறுத்துவதாக அறிவித்துள்ளதாகவும் எனவே தான் உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்தியிருப்பதாகவும் கூறியிருந்தார். அவர் அந்த செய்தியை நாங்கள் தொலைக்காட்சியில் பதுங்கு குழியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தோம். நேற்றைய தினம் பதுங்கு குழியிலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் நாம் இருந்தோம். அதிகளவான எறிகணைகள் விழுந்து வெடித்து கொண்டிருந்தன. நாம் நினைத்தோம் இந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் கனகரக ஆயுதங்கள் மற்றும் தரப்படையினுடைய தாக்குதல்கள் மற்றும் அனைத்து தாக்குதல் நிறுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் உணரலாம் என நாங்கள் பதுங்குழிக்கு வெளியில் வருகின்ற பொழுது அந்த செய்தி அறிந்து கொண்டு பதுங்குழியில் வெளியில் வருகின்ற பொழுது கிவிர் விமானங்கள் யுத்த விமானங்கள் வந்து எமது பதுங்குழிக்கு அண்மையில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மணத்தியால கணக்காக மேற்கொண்டிருந்தது. எனவே அதன் தொடராக எறிகணைகள் வாரிய அளவில் பல ஆயிரம் எறிகணைகள் இந்த எமது வாழ்விடங்கள் மீது விழுந்து வெடித்தன. இன்று அதிகாலை நாள் இரவு முழுவதும் நாங்கள் பதுங்குழிகளை தான் படுத்திருந்தோம். இன்று அதிகாலை எழுந்தோம். கனகரக ஆயுதங்களுடைய சத்தம், சிங்கள அரசாங்கத்தினுடைய தரைப்படையுடைய சத்தம் தொடர்ச்சியாக எமது வாழ்விடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நான் கண்ணால் கண்டேன். நான் இரவு வைத்தியசாலை சென்றேன். எனது ஒரு நண்பர், எனது உறவினர்கள் போஸ்பரஸ் குண்டுகள் வீசி அவருடைய வீடும் அழிந்து எரிந்து அவரும் கருகிவிட்டார். அவருடைய நிலையை அறிவதற்கு அவருடைய வைத்தியசாலை சென்றதும் வைத்தியசாலையில் பல மக்கள் கொல்லப்பட்ட நிலையிலும் காயப்படுத்தப்பட்ட நிலையிலும் கொண்டு வரப்பட்டார்கள். எமக்கு அருகில் இருந்த வீடுகள் மீது எறிகணைகள் வீழ்ந்தன. இது போஸ்பரஸ் குண்டுகளாய் உடனே அவை விழுந்து வீடுகள் எரிந்து பற்றி கொண்டிருந்தது. எனவே கடற்படையினுடைய கணவன் தாக்குதல்கள் எறிகணைகள் எமது வாழ்விடங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது தற்போதும். அதேபோல் தரப்படையினுடைய எறிகணை தாக்குதல்கள் ஆட்டறு தாக்குதல் எமது வாழ்விடங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. விமானங்கள் தொடர்ச்சியான குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தமிழக முதலமைச்சருடைய செய்தியும் சர்வதேச நாடுகளுடைய வேண்டுகோளும் இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வரும் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஒரு நிம்மதி பெருமூச்சில் இருந்தோம். இவை எவையுமே நடைபெறவில்லை. தமிழ் மக்களாகிய நாம் மிகவும் ஏமாற்றத்துடன் இருக்கின்றோம். இந்த சர்வதேச நாடுகளுடைய சொற்களை கூட இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் மதிக்கவில்லை, ஏற்கவில்லை என்பதை நாங்கள் இட்டு மிக மிக மனவேதனை அடைகின்றோம். இந்த காட்சி பார்த்திருக்கிறோம். சொல்லுங்கள், அந்த கட்டத்தில் நீங்கள் பேசிய ஒரு சில வார்த்தைகள் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்திருந்தது. அந்த விடயங்களை பற்றி பேசுகிறோம். தமிழகத்தின் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து அடுத்த நாள் அன்று இன்னாமிருந்து அன்று பின்னேறம் அது மதியத்தோட உண்ணாவிரத்தை கைவிட்டேன். அதுக்கு பிறகு உடனே உண்ணாவிரத்தை கைவிடைக்கு நான் அந்த ஊடகத்தை உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கோம். என்ற குறிப்பிட்டாக்களோட கடுமையாக தொடர்பில் நாங்கள் ஒரு பங்கருக்குள்ள ஒரு டிவியை கடைசி வரையும் வச்சிருந்தோம். அந்த நியூஸுக்களால் பார்த்து கொண்டிருக்கோம். அவர் உண்ணாவிரத்தை விட்டுட்டு அவர் விட்ட அறிக்கை
இனி வன்னியை நோக்கி கெவி வெப்பன் பாவிக்கப்படாது, பெரிய பெரிய யுத்த விமானங்கள் பாவிக்கப்பட மாட்டாது, கடல்லேருந்து பெரிய பெரிய எறிகணை வராது, எனவே சின்ன ஆயுதத்துடன் இராணுவ நடக்கும் என்று சொல்லி போட்டு அதால் அரசாங்கம் இப்படி ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறதால தான் அந்த உண்ணாவிரத்தை கைவிடுறேன்னு நினைச்சேன். அப்போ ஜனத்துக்கு ஒரு நிம்மதி போயிடுச்சு. மக்கள் தானே ஜனம் வந்து செல்லுக்கு தானே பயப்பட்டது, ஒன்றுக்கும் பயப்பட்ட செல்லுக்கு தானே செல்லு குண்டுகள் கேள்விகள். அப்போ மக்கள் ஒரு நிம்மதி பெருமிச்சா பட்டு அப்போ அப்படிதான் அண்டிரவு தான் செல்லடி கூடினது, அண்டு தான் கொத்துக்கொண்டு கூடினது. மற்ற கிளஸ்டர் பம்ப் சொல்லி கேள்விப்படுவது, கிளஸ்டர் பம்ப் மேலே வெடிக்கும், அப்புறம் பல குண்டுகளாக வரும், பிறகு கீழே போய் பங்கருக்கையும் வெடிக்கும். அப்போ அந்த பங்கருக்கை இருக்கிறவனையும் ஜாக கொள்ளும். அப்போ அதையும் கூட அடிக்க தொடங்கினான். போஸ்பரஸ் கொண்டு நான் பதிவு செய்திருக்கேன், அன்று இரவு தான் போஸ்பரஸ் கொண்டு கூட அடிக்கப்பட்டது. போஸ்பரஸ் கொண்டு அப்படியே பனை மரம் அப்படியே எரியும், பனை மரம் எரியும், காடு எரியும், 10 எரியும். அப்போ வீடு எப்படி எரியும், நாங்கள் எப்படி எரிவோம், இப்படி எரிகிறோம். இது படம் புள்ளுகுது மிஞ்சிராக்கலாம் சென்னை ஒவ்வொரு கத்தையோடைய எல்லாம் வெட்டி இதெல்லாம் பார்த்தா இங்கே பார்த்தா பகல் மாதிரி இருக்குது, இரவு அப்படி வெட்டிக்குது. எனவே நாங்கள் அங்கே விளக்கு பாவிச்சே இல்லை, அங்கே மின்சாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த செல் வெளிச்சமே எங்களை மின்சாரம் தான். அவ்வளோ ஃப்ளாஷ் பண்ணி கொண்டு இருக்கும், இப்படி நிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த இதுகள் எல்லாம் வெட்டி இது அண்டு இருக்கும். அப்போ பார்த்து கருணாநிதியை மாற்றி விட்டேன். எங்களை கருணாநிதியை நம்பித்தான் ஜனம் பங்கர் கிடக்காத ஜனம் வெளியில் படுத்தாது. கண்ணை நம்பித்தான் ஜனம் வெளியில் போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட பார்க்க வேண்டியது எல்லாம் போய் வெளியில் நின்றதுன்றதுக்கு செல்லில் அடிச்சு ஏமாடிச்சாலும் அதெல்லாம் கூட செத்தது அவற்றை கதையை நம்பி. எனவே அடுத்த நாள் சர்வதேச தொடர்புடைய ஊடகப் பிரிவு திலீபன் தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர். சர்வதேச அனைத்துலக தொடர்பத்தினுடைய ஊடகப் பிரிவு வந்து ஒரு இன்டர்வியூ கேட்கிறார்கள். நான் நினைக்கிறேன் அந்த என்னோட எடுத்தவரும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கலாம். திலீபன் அவர்கள் இப்போது இல்லை, நம்மளோட பக்கத்தில் இல்லை, நல்ல சிறந்த ஒரு போராளி ஊடகத்தின் அதில் நிறைய பதிவில் அவர் தொடர்பாக வந்துட்டு இருக்கு. அப்போ அவருடைய ஒளிப்படத்தில் இந்த இன்டர்வியூ கேட்கிறேன், இது தொடர்பாக உங்களோட கருத்தை நான் அதை தெளிவாக பதிவு செய்கிறோம். ரொம்ப எனவே நான் சொல்கிறேன், இனி லட்சக்கணக்கான மக்கள் சாகிறதுக்கு நீங்கள் பொறுப்பாளி. உங்களால் நாங்கள் இரண்டா தமிழகத்தின் எழுச்சியும் அதால் அடக்கப்பட்டு போச்சு. அங்கே தமிழகத்தில் இருந்த மக்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டது. அப்போ என்ன அங்கே எனக்கு தான். அப்போ அங்கே இருக்கிற உண்மை செய்தியும் வெளியில் வராத அளவுக்கு சிங்கள அரசாங்கம் மூடி மறைச்சிட்டுது. எனவே மிக இனி வரப்போகிற ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதற்கு நீங்கள்லாம் காரணமாக இல்லை. அதுக்கப்புறம் தான் லட்சக்கணக்கில் சொல்கிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 200, 300, 400, 500 பேர் அவரேஜாக இருக்கிறோம். இங்கே கொரோனா வைரஸ் மாதிரி அங்கே ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இங்கே கொரோனா வைரஸுக்கு நான் ஒரு 1000 காயக்கார் வந்தால் அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, 1000 கொரோனாக்கார் வந்தால். எனவே அது முன்னில நாங்கள் இந்த ஊடகத்தினால இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களும் பாதுகாக்கப்பட வேணும், விரைவில் குணமடைஞ்சு மக்கள் எல்லாம் இயல்பு நிலைக்கு வர வேணும் மட்டும் நாங்கள் ஊடகத்தோட பெட்டிக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் அந்த அவரத்தை ஒப்பிட்டு பாருங்க, ஒரு நாள் 1000 பேர் காயப்படுவோம். எப்படி இருக்குது எங்கே வைத்தியசாலை? கட்டில் நிலம் மண் இருக்கிற டென்ட் இல்லை, அதான் கட்டில் உடனே அடுக்க வேண்டியா காயக்காரர். கட்டுறதுக்கு துணி அந்த பேண்டேஜ் கோஸ் பேண்டேஜ்ன்றது இது அம்மா கொடுத்த சாரி பழைய சாரி டெக்டோஸ் ஆக்சுவலியான விளையாங்க ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேண்டியா. அப்போ சாப்பாடு இல்லை, நெல் யார் காட்சி கொடுக்குறா? எங்கே கிடையாது சாப்பாடு? மருத்துவ போராளிகள் இடவாக அதை கட்டிக்கொண்டே இதை கட்டுறது அங்கே கட்டுறது இதை கட்டுறது இப்படி கட்டி அவர் இருப்போம். காவல்துறை யாரோ மற்ற விடுதலை என்ற மருத்துவ சகலம் இயங்கு இது போகிற இடத்துல ஆள் கொண்டு வந்து போடுவார்கள். அதில் செத்து 20 ட்ரீட்மெண்ட் செய்துட்டு செத்துருவேன். அவரை தூக்கி அங்கே போடுறதுக்கு டைம் இருக்காது, ஆள் இருக்காது, வேறு வித்தியாக இருப்பேன். இதோட சீரியஸான கொண்டு வருவான். இறந்தவரை தூக்கி இடத்துல வைக்கிறத விட ஒரு கடுமையாக காயப்பட்டவரை ட்ரீட்மெண்ட் கொண்டு போக மட்டும் தான் யோசிப்பினோம். அப்படி நிலை அந்த கடைசி நேரத்தில். எனவே திரு கருணாநிதி அந்த உண்ணாவிரதத்தை அந்த நேரத்தில் கைவிட்டு தமிழக எழுச்சியை அடக்கினதால நாங்கள் இந்த இழப்புகளை கொடுக்க வேண்டிய பதிவு நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். என்ற அந்த நேரத்தில் நான் அங்கே வெந்நீரில் இருந்து பதிவு செய்தேன். அதில் நெருக்கடியில் நிறைய பிற்காலத்தை சந்தித்தேன் நான். ஆனால் அந்த நெருக்கடியில் இருந்து நான் வந்து உண்மையை எப்போது நான் ஓங்கி வலிக்க வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கிறோம். அந்த இனத்துக்கும் மக்களுக்கும் அந்த மாவீரருக்குமான வரலாறு திரிவடுத்தக்கூடாது, உண்மை உண்மைதான். எனவே அதால் நாங்கள் இழந்துள்ள இழப்புகளை வந்தோம். நான் பின்னாளில் வந்த தப்பி தமிழக தலைவர்கள் தொடர்பு கேட்டுக்கிட்ட எங்களுக்காக நாங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு கையலாட்டத்தில் அங்கே இருந்திருக்கணும். இந்த போராட்டத்தை இப்படி கொண்டு அடக்கி ஒடுக்கிட்டாங்க தமிழகத்தில். ஆனால் போராடினவர்கள் துடிச்சார். இந்த டயஸ்புரா பாருங்க, நாங்கள் டயஸ்புராவுக்கும் கூட நான் ஒரு இன்னொரு செய்தி இதில் இருக்குது, நீங்கள் அதை சந்திப்பில் போடுங்க. டயஸ்புராவில் இருக்கிறார்கள் இரவு பகலாக போராடினோம். நான் அதுக்கு சொல்லியிருக்கிறேன். அரவுல நீங்கள் செய்கிற இரவு பகல் போராட்டம் நீங்கள் 22 நாட்டை இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் அது இன்டர்வியூவில் இருக்குது 22 நாட்டை விளைஞ்ச மாத்திரை கொடுக்குறேன். நான் அந்த விளைஞ்ச மாட்டத்தை இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருக்கீங்க. செல்விலேருந்து ஒரு தளபதி ஆட்லரி தளபதியினுடைய குடும்பம் இருக்குது பக்கத்தில் 30 மீட்டர். அப்படி குடும்பமே இல்லை. ஆனால் இன்டர்வியூ கொடுத்து முடிக்க வேண்டிய இல்லை, தள்ளப்பட்டிருக்கேன் விளைஞ்ச மடத்தில். சரி, அப்படி குடும்பம் இருந்து நம்ம வெளியில் வந்தோன்னு பார்த்தேன் இந்த குடும்பம் இல்லை. இன்டர்வியூ கொடுக்க போய் அந்த குடும்பம் இருக்குது, இன்டர்வியூ முடிய கடத்து காணல.
உடனே அன்றைக்கு போய் அந்த பெண்டில் போய் அந்த வலிஜமடத்தில் ஒரு குடும்பத்தை ஒரு போராளி குடும்பம் தான் ஒரு போராளி குடும்பம் அது பார்த்து மாவீர குடும்பம் ரெண்டையும் சந்திச்சு வந்தால் அந்த குடிசைக்கு இருந்தது அப்புறம் காரணமாக சந்திச்சு பின்னரும் போய் குடிசையும் காணும் மரத்தையும் காணும் அடையாளமே இல்லை நிலைமை அப்படி தான் இருந்தது அப்போ இந்த வெப்பன் போர் கூடி மிக மோசமான அவலத்துக்கு நான் தள்ளப்பட்ட நாங்கள் அதே மீடையில் அப்போ நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு ஒரு உளவியல் தாக்கங்கள் வந்திருக்கு உண்மையில் ஆனால் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்ய வேணும் மிக மோசமான நிலைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு விடுதலை போராட்டம் நான் இந்த கோரிக்கை விட்டது 22 நாட்டை கூட்டிக் கொண்டு சிங்கள அரசாங்கம் மேலே நான் வலைமடத்திலே இந்த பதிவு செய்தேன் நான் 22 மேற்பட்ட நாடுகளை கொண்டு வேறு யுத்தத்தை செய்கிறார் எனவே புலம்பெயரில் இருக்கிற மக்களாகிய நீங்கள் 65 நாட்டுக்கு மேற்பட்டு இருக்கிற நீங்கள் உங்களோட தூதரகங்களும் சொல்லி உங்களோட அரசாங்க அழுத்தத்தை கொடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது சிங்களார் அப்படி கூட்டிக்கணும் தான் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது நான் அதில் பதிஞ்சிருக்காங்க வன்னீரை வச்சு அது ஆனால் அந்த மக்கள் அவ்வளவு போராடினார்கள் புலம்பெயர்ந்தவன் எங்களோட புலம்பெயர் சமூகம் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்திருக்காங்க அவ்வளோ காசை கொடுத்தார்கள் தங்களோட ஆனால் அது எல்லாம் வந்தது ஒன்றும் பின் போயிடலாம் அங்கே வந்து டிஆர் வாடிலாம் வந்தது ஆனால் சிங்கள அரசாங்கம் மேற்குலகம் தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி உலக அரசியல் ஒழுங்கில் தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட நலன்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரும் மக்கள் விடுதலை போராட்டத்தை ஆயுத ரீதியாக போராடிய அந்த போராட்டத்தை எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு இனப்படுகொலையை சிங்கள அரசாங்கம் மேற்கொண்டு அந்த பண்ணது போர்க்குற்றம் இல்லை இனப்படுகொலை செய்த வழியை தான் மக்களை கொல்ல வச்ச வழியை தான் போராட்டம் ஆகினது விடுதலை புலிகள் போராடிக்கொண்டே இருக்கிறார்கள் சில போராளிகள் கிட்ட ராணுவம் விரைக்க கூட ராணுவத்தில் கை கிட்ட வருதுன்றோடனே இப்படி எடுத்து போட்டு மண்ணை எடுத்து அணைச்சி கொண்டு குடியோடு தனக்கு தானே சுட்டவங்க போகக்கூடாது அப்படி வீரம் சேர்ந்த போராட்டம் சரிதானே சைனட் அடிக்கக்கூடாது தனக்குத்தானே வச்சு அப்படி சைனட் அடிச்சு தச்ச பிழைச்சிருவான் அப்படி தளபதிகள் வீரம் சார்ந்த வீரம் சேர்ந்த போராட்டம் கொள்கையில் விடுதலை புலிகள் வீரம் சேர்ந்த போராட்டம் பின்னடைவு இராணுவ ரீதியாக பின்னடையவில்லை ஆனால் மக்கள் லட்சக்கணக்கில் கொல்லப்படுகின்ற பொழுது விடுதலை புலிகளுக்கு வேறு வழியின்றி விடுதலை போராட்டத்தை மௌனித்தார்கள் அதான் செய்தி அதுக்கப்புறம் அப்போ ஏன் கூட 1000 போராளிகள் சரணோட்டு அதுக்கெல்லாம் காரணமே இதை பார்த்து பாருங்க மக்கள் சாகுது விடுதலை புலிய ஒவ்வொரு போராடி இறுதி வரையும் தன்னை அர்ப்பணிக்க தயாராக தான் இருந்தவன் இறுதி வரையும் தன்னை அர்ப்பணிக்க தயார் இருந்தது ஆனால் போராளி இருக்கும் போன்ற போது அர்ப்பணிப்பு நிறுத்தப்படுது ஆனால் சண்டை நடந்து இருக்கு தலைவர் தன்னுடைய கட்டவிளைவு சண்டையை செய்து கொண்டே இருக்கிறேன் கடைசி வரை ஒரு குறிப்பிட்ட படியடி சண்டை சொல்லி தான் இருக்கு ஆனால் மக்கள் அனுப்பிக்க சில விடயங்கள் அங்கே அறிவிக்கப்படுது கடைசி நேரத்தில் மிக மோசமானது அப்போ நாங்கள் என்ன செய்கிறது என்ன வச்சு கொண்டு வர ராணுவத்தில் போராட்டம் இதை கொண்டு போகிறது இதை இன்னும் சச்சவை என்ன பிடிச்சி சித்திரவதை செய்தால் நான் அதில் இருந்து இப்படி தான் திட்டம் போடுறேன் சித்திரவதை செய்தால் நான் தப்புறதுக்கு என்ன செய்யலாம் தப்பே இயலாது ராணுவத்துக்கு போய் இப்படி தப்பலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் நான் என்ன வாய்க்கிறதுக்கான திட்டங்கள் என்ன ராணுவத்துக்கு வச்சு வாழ்க்கைக்கான திட்டங்கள் என்ன சித்திரவதை தாங்கக்கூடிய பயதும் இல்லை எங்களுக்கு அந்த நேரம் இப்படி தான் ஒவ்வொரு தினம் இருந்தது ஒவ்வொரு போராளிகளும் தப்புகின்ற பொழுது இந்த ராணுவ கெடுபடிகளால் எப்படி தப்பலாம்ன்றதான் சிந்தனை இருந்ததே ஒழிய ராணுவத்திட்ட போய் அங்கே வாழவன் என்று போகல இன்றைக்கு ஒரு தரம் குற்ற உணர்வோடும் கவலைகளோடும் துன்பத்தோடும் தான் வாழிக்கணும் இந்த இதே கனவு இப்போ தான் இந்த வெளிநாடுகளுக்கு வந்திருக்க புலம்பெயர்ந்த போராளிகள் இப்போ தான் விசா கிடைச்சி குடும்பத்து பிரச்சனைலாம் முடிச்சு ஓரளவு தாங்கள் வந்து தங்களோட நாட்களில் இப்போ விடுதலை போராட்டத்தில் 24 மணித்தியாலத்தில் 18 மணித்தியாலம் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் வெளிநாடுகள் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் ஈழத்தில் அவையில் சும்மா இருக்க போகிறதில்ல சும்மா இருக்க விட மாட்டது மாவீரர் ஏன்னா மாவீரத்தை கனவை நனவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இவ்வளோ பேர் இங்கே இருக்கிற புலம்பெயர்த்து இருக்கிற அமைப்புகள் இருக்குது எல்லா அமைப்புகளும் இணைஞ்சு இந்த முள்ளிவாய்க்கால் நான் சொல்கிறேன் இந்த எல்லா அமைப்புகளும் இணைஞ்சு இந்த முள்ளிவாய்க்கால் என்ற அவலத்தை இந்த உலகத்தை சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு அவலத்தை எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்த டாஸ்பரால எங்களோட அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்குது நித்தமும் எங்களோட விடுதலைக்காக போராடி கொண்டிருக்க அமைப்புகள் இருக்குது அவர்கள் எல்லாரும் கொண்டு இந்த இது ஒரு அடையாளமாக யூனிக் அதாவது தமிழகம் தாயகம் டேஸ்பரா இந்த அடையாளம் இனப்படுகொலை நடந்த அந்த நாளுண்டு மே 18 நாளுண்டு அடையாளத்தை ஒரே மாதிரி உலகம் முழுக்க கொண்டாடி ஒரே மாதிரி யோசி ஒழிச்சு ஒரே மாதிரி கஞ்சியை குடித்து ஒரே மாதிரி ஒரு எல்லா ஜோடிக்கும் கொண்டு வருவார்கள் நான் நம்பிக்கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டு இருக்கு அதுவும் ஒரு ஒற்றுமைக்கு வரும் எல்லாம் ஒரு இடைக்கு வரும் எனவே இதில் மிக பெரும் அவலங்கள் எல்லா அவலங்களையும் சொல்லுகின்ற பொழுது என்னால் அதை சகிக்கக்கூடிய தன்மை இல்லை அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னுடைய மகள் தேய்புரம் பாடசாலை வைத்தியசாலையாக மாற்றப்பட்டது அந்த பாடசாலைக்கு இன்சார்ஜ் இருந்த டாக்டர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் டாக்டராக இருக்கிறார் நான் பேர் சொல்ல விரும்பல அந்த பாடசாலை மருத்துவ பிரிவு டாக்டர் அது அதுக்கு தான் மக்கள் டிராக்டர்லாம் காயக்கார் வர்றாங்க எங்களோட ஆம்புலன்ஸ் வந்து டிராக்டர் எங்களோட ஆம்புலன்ஸ் எது டிராக்டர் அடுத்தது லேண்ட் மாஸ்டர் அதை பதிவு செய்கிறேன் பண்டில் இல்லையா அடுத்த ஆம்புலன்ஸ் ஒன்றுக்கு 2 பேர் தூக்கி தொழில் நோக்கி கொண்டு ஓடியார் அதான் எங்களோட ஆம்புலன்ஸ் இவ்வளோ தான் மற்றது வெள்ளையை கட்டா அடி தான் அவன் அடிப்பான் ஈஸியாக பார்த்தா அவ்வளவுக்கு எண்ணெயும் இல்லை இருப்பான் ஆனால் அப்படி கொண்டு வந்த காயக்காரர் கொண்டு வந்து விரைக்கல பார்க்குறது இப்படி தெரிஞ்சுக்கிறேன் இறந்துட்டால் இஞ்சால காயம் இருந்தால் இஞ்சால அது பெருங்காயம் மங்கால அப்படி தான் பிரிக்காது இப்படி எங்கே இருக்குது அவலம் இப்போ வந்து இப்போ நாங்கள் கொரோனா வைரஸ் சொல்லி காய்ச்சல் சொன்னால் சீரியஸாக தான் இப்போ எடுக்கிறோம் என்னடா தளத்துலக்கு நிலைமை இருக்குது மருத்துவ வசதி இல்லை 1000 பேர் ஒரு நாள் கொரோனா வந்தாலே அதுக்கு பெரிய வைத்தியசாலைக்கு கூட சிந்திக்கிறோம்
அதே மாதிரி அந்த யோசிப்பார் 1000 காயப்படுறதா இப்படி அது கையாளப்பட்டிருக்கும் 1000 காயக்கார் 50,000 ஏன்னா மடுவில் சிந்தின குருதின மக்கள் சிந்தின குருதி போராளிகள் சிந்தின குருதி முகமாடல் சிந்த தொடங்கின குருதி அது யாழ்ப்பாணத்திலேருந்து அது 77 சிந்தப்படுது தாய முழுக்க போராளிகள குருதி தான் இருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் கடுமையான குருதி சில பேற்ற குருதி வந்து 4 லிட்டர் குருதி ஆக்கப்பட்டது மண் நினைக்கப்பட்டது 1.5 லட்சம் மக்கள் செய்தால் 1.5 லட்சம் மக்களின் ரத்தம் தர 4 லிட்டர் எங்கள் முள்ளிவாக்கல்ல இருக்கு. அது இனத்தின் அடையாளம். ஏன்னா அந்த அடையாளம் எங்களுக்கு ஒரு யூனிக்காக உலகம் முழுக்க ஒரே யூனிக்காக அதை நான் கொண்டுருவான். நான் பெரிது பார்க்கக்கூடாது. 50,000க்கு மேற்பட்ட மக்கள் காயப்பட்டவன் ஒரு தண்டு குறைஞ்ச 2 லட்சம் லிட்டரை சிந்தப்பட்டிருக்கு. 1 லட்சம் 2 லட்சம் லிட்டர் சிந்தப்பட்டிருக்கு. குடித்த தண்ணியோட சிந்திய ரத்தம் கூட. மிக மோசமான அவலத்தை நாங்கள் சந்திச்சினாங்க. அப்போ இந்த அவலம் எங்கேருந்து வந்தது? ஆற்ற குண்டு ஆற்ற செல் ஆர் அடித்தது ஆர் கொடுத்தது. அப்போ இந்த இனம் படுகொலை செய்யப்பட்டு அவலத்தை இந்த படுகொலை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு அந்த இனத்தின் போராட்டம் நசுக்கப்பட்டது. எனவே இதை மீளக்களுக்க வேண்டிய பொறுப்பு இந்த தப்பியவர்களுக்கும் புலம்பெயர்ந்திருக்கிற தமிழருக்கும் இலங்கையில் இருக்கிற ஈழத்தமிழருக்கும் தமிழகத்தில் இருக்கிற நான் நட சொல்கிறேன் தமிழீழம் என்ற அரசு பிறக்க வேண்டுமாக இருந்தால் ஈழத்தில் இருக்கின்ற அந்த பறவை தமிழகத்தில் இருக்கிற ஒரு சிறகும் டேஸ்பரா இருக்கிற ஒரு சிறகும் அடிப்பதனூடாகத்தான் தமிழீழம் பிறக்கும் பறவை பறக்கும். எனவே நாங்கள் ஒரு நேர்கோட்டில் ஈழத்தமிழ் மக்களும் தமிழகம் என்று சொல்லப்படுற அந்த தமிழ் மக்களும் டேஸ்பரா என்ற ஒரு சிறகும் ரெண்டும் சேர்ந்து நாங்கள் சிறகு அடிப்பதனூடாக தான் அதுக்காக நான் ஒர்க் பண்ணுவோம். ஈழாக்கு வேண்டும் தீர்வு கிடையாது. சமஸ்தி தீர்வே கிடைக்காத அளவுக்கு போய்கொண்டிருக்கு. எனவே இந்த நாளில் அந்த ரத்தத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? சிந்திய இடம் அந்த செந்நிறமாக மாறிய இடம் அது கடற்கரை மணல் நிறைந்த இடம் வந்து செந்நிறமாக மாறியது. அந்த நேரம் செந்நிறமாக மாறியது. மக்களின் உடைமைகள் சின்ன பின்னமாக இருந்தது. மக்களின் உடல்கள் சின்ன சின்னமாக பறந்தது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன தேவிர கதையை சொன்னேன். தேவிரத்தில் ஜன்னல் இருந்தது. தேவிரத்தின் குவாட்டத்தில் தமிழக கல்விக் கழக பொறுப்பாளர் திரு பேபி சுப்பிரமணியமும் நாங்களும் ஒரே ரூபில் இருக்கிறோம். பேபி சுப்பிரமணியம் கூட என்னோட கடைசி நேரத்தில் இருந்தவர். அப்போ அவர் மூத்த உறுப்பினர் உங்களுக்கு தெரியும். அவருடைய மகள் அறிவு மாதியும் என்ற மகளும் ஒரே வயது. அப்போ 2 பேரும் ஜன்னலை திறந்து இப்படி பார்க்குறது. நான் உடனே ஜன்னலை போய் கயிறு எடுத்து கட்டுறது. நான் பொத்தனடா இல்லை பார்க்க அவன் என்னத்தை பார்க்குறேன்னா பொடி கொண்டு அடுக்குப்படும் அப்படின்னு கூட்டி மேலே மேலே குவியும். அதை துறக்க பார்க்குறது இப்படி இருப்பினம் பேருந்து பார்க்கக்கூடாது. நான் நிறைய கட்டுப்பட்டு அது பேருந்து ஏதோ ஒரு வயதில் அது எது விடுதில்லை. அது சின்ன பிள்ளை அவன் 8-9 வயதை நினைக்கிறேன் என் மாலவை அறிவுமாதி வேவனன். அப்போ நான் சொன்னது பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல பிறகு இப்போ அப்படியே படுத்திட்டான். அடுத்த நாள் இப்படியே பார்த்து நான் ஒழுப்பி நாங்கள் போயிட்டு நான் இடத்து போயிட்டு அவசரம் திரும்பி வரேன். இப்போ வெளில வர அந்த விளையாட்டு நடக்குது பார்த்தா குவிஞ்சு போயிருக்கு. நாய் எல்லாம் ஏறி நிற்கிது. அது ஒரு 60-80 ஒரு பொடி இப்படி குவிச்சு விட்டுக்கிட்டாங்க. நாய் ஏறி இருந்து சண்டை பிடிக்கும் நாய். அதில் அது குடலில் இருக்க சாப்பாட்டை சாப்பிடுது நாய். அப்போ நாயின் நிலைமை என்ன மனிதனை சாப்பிடேன் குடலில் இருக்க சாப்பாட்டை சாப்பிடுது. அப்போ இந்த பிள்ளையால் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இப்படி கைதட்டி அழுறது இன்றைக்கு என்ற மனதில் இருக்குது. பேபி சுப்பிரமணியத்தின் மகள் இன்றைக்கு இல்லை அறிவுமாதி பேரை பதிவு செய்கிறான். அந்த பிள்ளை கத்துறது இப்படி அப்பா இப்படி அவைக்கு அந்த நாய் கடித்தது அவைக்கு பயந்து போச்சுனா அதுவே பயப்படு. அதே புதின இந்த ஆக்கள் இப்படி வச்சு நாய் மாதிரி இருந்து சண்டை வச்சு பயந்து அது. அதால் நான் பிள்ளைகளுக்கு ஒரு தங்கம் பெறக்கூடாது டான்ஸ் அதுகளுக்கு மாறி விடுறேன். நான் இப்படி எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் எங்கட முழு வன்னிக்கு இருந்த முழு பிள்ளைகளும் தாக்கப்பட்டிருக்கு அஃபெக்டட் ஆகிருக்கு. இப்படி ஒவ்வொரு சம்பவங்கள் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். இரவில் தான் டாய்லெட்டுக்கு போகிற பெண்கள் மறைச்சி ஒழிச்சு கடற்கரைக்கு இரவு கடற்கரை சைட்டு போவிடும் பிள்ளைகள் பாவம் பெண்கள் அந்த நேரம் கடற்கரையில் போய் இருந்துட்டு வர வெட்ட வழி இல்லை இல்லை இருக்கிறது ஓப்பன் ஸ்பேஸ். ஆனால் காவலில் இருக்கும் பனை மரத்தில் இருந்து அதில் கொண்டு போகிறது என்ன அப்படியே மறைச்சி கொண்டு இருக்கிறது. அப்படியே 2 பக்கம் பிடிச்சி கொண்டு பிடிக்கணும். இந்த பக்கம் தெரியுமாட்டா கடற்கரை பக்கம் அப்படி தெரியும். இந்த அவலங்கள் இப்படி போகிற அந்த நேரம் ஆண்கள் எல்லாம் அந்த மற்ற பக்கம் வந்துடுவார். அப்படி இடம் இல்லை அடைச்சாணிகள் போய் வந்துடுறது அவர்கள் தாங்கிறது. அப்போ கடைசி நேரம் வரையும் சில இடங்களில் தண்ணி குடிக்காம கூட இருப்பினோம். என்ன இருக்கிற ஒரு லிட்டர் தண்ணி கிடைச்சா அதை சேமித்து வைக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்போம்ண்டு. அப்போ எங்கே இருக்குது தண்ணியை நாங்கள் சேமித்து வச்சு குடித்த வரலாறு? தண்ணி தாகத்துக்கு பயன்படுத்தாமல் சேமித்து வச்சு குடித்தா இந்த முழுக்க குடித்தா இதன்றுமே. இப்போ நாளைக்கு நான் உயிர் வாழ 4 லிட்டர் வேணும் அப்படி தான் வாழ்ந்தது. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கணும்? 4 லிட்டர் மேலே குடின்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? 1 லிட்டர் கிடைச்சா 4 பேர் இருக்கிறவங்க பங்கிடுறோம். பங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கொண்டு இப்படி இப்படியான மிக மோசமான சம்பவங்கள் பதிவுகள் எக்கம் சொல்லியிருக்கேன். நானும் ஒரு அளவுக்கு மேலே சொல்லிக்கிட்டு நானும் அப்செட் ஆகிடுவேன்டா. இன்னும் நிறைய விஷயங்கள் புதஞ்சு போய் கண்ட அவலங்கள் மக்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் கத்துவார்கள். தூக்குராஜா பாலாவோட்ட அவர் அடகுற உயிரோடு என்னை கத்துவார் பார்த்து. அப்போ நானும் இன்னொரு பேர் அவர் சொல்ல விரும்பல. அவர் ஒரு முக்கியமான போராளி. அவர் நானும் அந்த மருத்துவம் சம்பந்தம் சில வேலைக்கு போய்கிட்டு அவர் பின்னுக்குத்தார். அப்போ பார்த்தா எல்லாம் தெரிஞ்சாக்கள். ஆப்பாப்பா ஒரு இடத்துல தெரிஞ்சாக்கள் கத்துற பேரை சொல்லி கத்துறார்கள். ஆனால் நாங்கள் என்னென்று அங்கே போன கடமைக்கு போக இயலாது.
இவரை விட்டு போகையிலாது போன கடமைக்கு போக வேண்டியும் இருந்தது. அந்த பொருளை கொண்டு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு. ஆமாம், மோட்டர் சைக்கிள் அவர் வச்சு கொண்டிருக்கிறேன், கொண்டு அவசரம் கொடுக்கணும் ஒரு மருந்து பொருள். அப்போ அவர் தான் மருத்துவ பிரிவில் ஒரு நலவாழ்வு நிறுவனத்தின் ஒரு பணிப்பாளராக இருந்தார், கொண்டு அப்போ அவர் வச்சு கொண்டு போயிட்டான். அப்போ என்ன எங்களுக்கு மனம் கேட்குதில்ல, ரெக்கில் இருக்கிறேன், அது எங்களுக்கு மனம் இருக்குது. மோட்டர் சைக்கிளில் ஒரு ஆள் காயப்பட்டது இருக்க மாட்டோம், நான் மரியாதை இறங்கி நிற்பேன். எங்களுக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. பார்த்தால் முன்னுக்கு பக்கத்தில் நின்றவர் இப்படி விழுறேன். என்னென்று பார்த்தால் என்னடா, இப்போ உதாரணம் சொல்கிறேன், இந்த ஒப்பிட்டு சொல்கிறேன். அந்த பிரான்ஸில் சைனாவில் கன படங்கள் வந்து ஆரம்பத்தில் ரோட்டில் நிற்பார், திடீரென்று விடுவார். என்ன கொரோனா, அந்த கொரோனா தெரியாது. ஆனால் அதே மாதிரி இப்படி இப்படி விழுந்தேன். இதெல்லாம் நான் அதோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படியே அந்த ஆக்களெல்லாம் தெரிஞ்சாக்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள், மற்ற அரசு திணைக்கள் அதிகாரிகள், போராளிகள், எல்லா தரத்திலும் வந்தார். அப்புறம் என்னென்னு பார்த்து சடக்கணும் பார்த்தாச்சு, ரத்தம் இதுக்கெல்லாம் ரவுண்ட் ஃபேர் என்ன சுற்றி எங்களை சுற்றி நிற்கிற அந்த ஃப்ரண்ட் லைனில் நிற்கிற இராணுவம், ஒரு லட்சக்கணக்கான இராணுவம் கட 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 அடிப்பார். அவனை கணக்கு எல்லாம் ரவுண்ட்ஸ் முடிஞ்சா அடுத்தது வரும். விடுதலை புலிகள் அடிக்க ஒவ்வொன்றையும் கணக்கு பார்த்து அடிப்பார், தேவைக்கு தான் அடிப்பார்கள். ஏன்னா இல்லை சட்டுப்பாடு, நாங்கள் தண்ணி குடிச்ச மாதிரி இருந்தால் அவர்கள் கணக்காக தான் ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், நிதானமாக ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவனுக்கு அடிக்கடிக்க சாவன் பேர் ஊறும், வற்றாத நதி. அப்போ அடிச்சுட்டே இருக்கும், அது ரவுண்ட்ஸ் வந்தேன் கடக் கடக் கடக்கண்டு கேட்கும், படப்படண்டு விட வேண்டியா. இப்போ நாங்கள் அதில் நிற்க எங்களுக்கு கிட்ட வரையே இல்லையா, சில பேருக்கு இதால போகும் கீறிக்கணும், இதில் காயம் வரும், ஆனால் உயிரோட இருப்பேன். சில பேருக்கு இதால போகும் அப்படியே விடுவேன், சில பேருக்கு இதால போகும் கையால் ரத்தம் பெறும். அப்படி சில பேருக்கு பொறுத்தெடுத்தாலும் பிள்ளைங்க சட்டாக்கன் முடியும் பார்த்தா அது தப்பார், அப்படி தான் சொல்கிறோம், தப்ப மாட்டேன். அப்படி நாங்கள் தான் தீர்மானிக்கிறது. அப்போ உயிர் இருக்கும், இப்படி இப்படி துடிக்கும், இப்படி அவலங்களை சொல்கிறோம். அது சொல்லலாம், இதை சொன்னாலே இப்போ நாங்களும் அப்செட் ஆகிடுவோம். அப்படி அவலம்ன்றது மிக மிக மோசமானது. நான் கண்டதை எங்களுடைய நண்பர்களை இழந்துட்டோம், எங்களோட பழைய தளபதிகளை இழந்துட்டோம், பேரிகர் மேலே இழந்துட்டோம், பழகிய போராளிகள், நல்ல 1000 போராளிகள் மாவீரர் ஆகிட்டார்கள். கட்ட சிவரையும் பார்த்து கொண்டு இந்த இப்போ பார்த்தேன் காய்ச்சல், இப்போ நான் பார்த்துட்டு வரேன் வீரச்சாகு. இப்போ நான் அவர் கிளம்புனே போனார் வீரச்சாகு. ராத்திரி பொறுப்பு நிலையில் இருக்கிறார், உணவு விநியோகத்துக்காக போகிறேன், போராடி இரவு விநியோகத்துக்காக உணவு பொறுப்பாளர் போட உணவு வேணும் சாப்பிடு. இப்போ காலம் பின்னே தான் கண்டு காய்ச்சினான். இல்லை அது இரவு சண்டையில் அவர் அங்கே சண்டைக்கு போன வீரச்சாகு. அப்படி ஐயோ, அது அவலங்களை நான் நினைக்கலாம். நிச்சயமாக இந்த அவலங்களை பற்றி பேசுவதற்கான காலங்கள் நின்று கொண்டே இருக்கிறது. திரு பாலா மாஸ்டர் என்று அறியப்பட்டிருக்கின்ற அரசியல் ஆய்வுகளை செய்திருக்கின்ற இந்த நிலையை தன் மனதுக்குள்ளே இன்று வரையும் சேமித்து வைத்திருக்கின்ற ஒருவருடனான உரையாடல் எவ்வளவு கனதியானது என்பதை இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பல்லாயிரம் கதைகள் கிடக்கிறது. அவற்றையெல்லாம் ஏதொரு வகையிலே தொடர்ச்சியாக வருகின்ற காலங்களிலே ஆவணப்படுத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே உலகப் போர்கள் நடந்து கொண்டிருந்த அல்லது இன குடும்பங்களுக்கான போர்கள் நடந்து கொண்டிருந்த, அடக்குமுறைகள் நடந்து கொண்டிருந்த இடங்களில் எல்லாம் இப்படித்தான் அது சேமிக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் அது 100 ஆண்டு கடந்தும் அது சேமிக்கப்பட்டு ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி பயணித்திருக்கிறது அல்லது விடுதலைக்காக சுதந்திரம் அடைந்திருக்கின்ற சில நாடுகளை எடுத்துக்கொண்டால் கூட இப்படியான மிகவும் கொடூரமான வரலாற்று பின்னணி இருக்கும். எனவே இந்த இடத்திலிருந்து மிக்க நன்றியை சொல்லிக் கொள்கிறோம் வருகை தந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நல்லது அன்பான உறவுகளே, கனத்த மனத்தோடு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம்.